வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி. எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நினைவு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் அனுஷ்டிக்க இருக்கின்றது. இத்தினமானது வடக்கில் சங்கிலியன் சிலையடியில் தொடங்கி செம்மணி வரையும் அந்த பேரணி தொடர்ந்து வந்து அதில் கவனிப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடியிலிருந்து ஆரம்பித்து கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பித்து காந்தி பூங்கா வரைக்கும் ஊர்வலத்துடன் இந்த கவனிப்பு போராட்டம் தொடர்ந்து காந்தி பூங்காவில் போராட்டம் நிறைவடையும் என்று கூறிக்கொண்டு இன்று எங்களது இந்த உறவுகளின் 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இந்த போராட்டமானது இன்று 17 வருட காலமாக எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் இன்று கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். 17 வருட காலமாக இந்த இலங்கையில் மாறி வந்த பல ஜனாதிபதிகளிடம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கூறும்படியும் எங்களது உறவுகளை உயிருடன் பிடித்து சென்று காணாமலாக்கிய இந்த இலங்கை அரச படைகளிடம் கேட்டு எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டு நாங்கள் இன்று 17 வருடத்தில் இன்று உள்ளக பொறிமுறையை நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நாடி நிற்கின்றோம். இந்த சர்வதேச பொறிமுறையை நாடி எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் நீதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இன்று எதிர்வரும் ஜெனிவா தொடரில் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கும் இந்த ஜெனிவா தொடரில் எங்களது உறவுகளுக்கான நீதி அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும். அதே நேரம் இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் அனைவரும் சேர்ந்து எங்களது அந்த உறவுகளுக்காக எங்களுக்காக குரல் கொடுத்து இங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்ற உண்மையை இந்த உலகுக்கு கொண்டு வர முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கவனிப்பு போராட்டமானது நாங்கள் இன்று எங்கள் உறவுகளை தொலைத்துவிட்டு வீதியில் நின்று எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மையை கூறுங்கள், உயிருடன் கொடுத்தவர்கள் எங்கே என்று கத்திக்கொண்டிருக்கும் தருணத்தில் இங்கிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அவர்களை நீ காணாமலாக்கப்படக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்திலும் என்ற ஒரு உணர்வுடன் நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். எனது கணவனை தொலைத்து எங்களது உறவுகளை தொலைத்து வீதியில் நின்று அழுது கொண்டிருக்கும் நாங்கள் நாளை இங்கிருக்கும் உங்களது பிள்ளைகளை தொலைத்துவிட்டு நீங்கள் வீதியில் நின்று அழக்கூடாது என்பதற்காக நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் போராடிய 380க்கு உட்பட்ட உறவுகளை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு உறவும் தனது பிள்ளை வருவான் தனது கணவன் வருவான் என்று எதிர்பார்த்துத்தான் என்று இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் இறக்கும் போது எத்தனை பேர் இவ்வளவு கதைகளை கூறி சென்றிருக்கின்றார்கள். மகனே, எனது பாடை தூக்கியாவது நீ வந்து விடடா, மகனே எனக்கு கடைசி தண்ணீர் ஊற்றியாவது வந்து விடடா என்று சொல்லித்தான் என்று எத்தனையோ தாய்மார்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம். அந்த நிலைமையில் நீங்கள் இருந்து மீள்பட வேண்டுமென்றால், இலங்கையில் இனிமேல் நிகழாமை ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் இன்று 30ஆம் தேதி நடைபெறும் எங்களது இந்த போராட்டத்தில் அனைவரும் தோளோடு தோள் நின்று எங்களுக்காக எங்களது இந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக எங்களுடன் சேர்ந்து எங்களுக்காக தோள் கொடுக்க வாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களது இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மத குருமார், ஆட்டோ சங்கத்தினர், மீனவ சங்கத்தினர், முதியோர் சங்கத்தினர், அனைத்து பொதுமக்களும் அனைத்து பாதிக்கப்பட்ட தரப்புகளும் எங்களுடன் வந்து சேர வேண்டும். அது மட்டுமல்ல, உண்மையில் இன்று ஊடகவியலாளர்கள் எங்களது முதுகெலும்பு. இன்று ஊடகவியலாளர்களை தாக்குவதையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும். அண்மையில் முல்லைத்தீவு மாவட்ட குமணன் என்பவர் உண்மையில் எத்தனையோ மணித்தியால விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இன்று அவர்கள் எங்களது ஒவ்வொரு உறவுகளின் பிரச்சனைகளையும் எங்களது இந்த இலங்கை நடக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் இன்று வெளிக்கொண்டு வருவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள். ஏன் அவர்களை தாக்குகின்றீர்கள்? அவர்களை தாக்க வேண்டாம். இன்று அவர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம், அவர்களுக்காகவும் நாங்கள் நிற்போம் என்று கூறி எங்களது இந்த 30ஆம் தேதி போராட்டத்தில் அனைவரும் ஒன்று கூடி எங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தர முன்வாருங்கள். எங்களது வெற்றியை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல உதவுங்கள் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களது உறவுகளை தேடும் போராட்டத்தால் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அரசியலிலோ அல்லது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு அப்பாற்பட்டது.
எங்களது உறவுகளையும் உயிர்களையும் இன்று தொலைத்தவர்களை தேடி வீதியில் நிற்கும் நாங்கள் எங்களுக்கு முதன்மையானது எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்த உண்மை தெரிய வேண்டும் என்றுதான். அதற்கு பிற்பாடு எங்களுக்கு மற்ற அனைத்து விடயங்கள் என்பதை கூறி நிற்கின்றேன். வணக்கம், நான் தாமோதரம் பிரதீபன், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்து ஆலோசகர், மனித உரிமை செயற்பாட்டாளர். இன்றைய ஊடக சந்திப்பானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 30 நடைபெற இருக்கின்ற சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்திற்கான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நடைபெற இருக்கின்ற சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு போராட்டம் எதிர்வருகின்ற 30 நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டம் வடக்கிலே இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்ட இடமாக நம்பப்படுகின்ற எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செம்மணியிலே நடைபெற இருக்கிறது. யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலே இருந்து செம்மணி வரைக்கும் பேரணியாக வந்து அந்த இடத்தில் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. அதுபோல கிழக்கு மாகாணத்திற்கான போராட்டம் மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்திலே ஆரம்பித்து காந்தி பூங்காவிலே வந்து நிறைவடைந்து அந்த இடத்திலே இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. இந்த 30 நடைபெற இருக்கின்ற போராட்டமானது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோருவதாகவும் இதுவரையில் இந்த நாட்டிலே தமிழர்கள் மீது நடைபெற்றிருக்கின்ற இன அழிப்புக்கள், காணி அபகரிப்புக்கள், தொல்லியல் செயலணி ஊடான அபகரிப்புக்கள், பௌத்த மயமாக்குதல், ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விடயங்களுக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட்டு சர்வதேச கண்காணிப்போடு அந்த விடயம் நகர்த்தப்பட வேண்டும், சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த போராட்டத்திலே பொதுமக்கள் சார்பிலே அரசியல் கட்சிகள் பேதமின்றி அத்தனை அரசியல்வாதிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம். அதுபோன்று பொதுமக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இளைஞர்கள், மகளிர், அதேபோன்று இளைஞர் கழகத்து உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள், ஆலயங்களின் உறுப்பினர்கள், வர்த்தகர் சங்கத்தினர், ஆட்டோ சங்கத்தினர் என்று ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த பேரணிக்கு அன்பாக அழைக்கின்றோம். இந்த பேரணியானது இந்த முறை ஏன் இவ்வாறு சிறப்பு பெறுகிறது என்றால், எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தொடரிலே இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், தமிழர்களுக்கான நீதி பொறிமுறை சம்பந்தமான விடயங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலும் அவற்றை இன்னும் மேம்படுத்துகின்ற வகையிலுமாக எங்களுடைய கோரிக்கைகளை அடங்கிய இந்த போராட்டம் அமைய இருக்கின்றது. எனவே தயவு செய்து ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரும் அரசியலுக்கும் இனமத மொழிபேதங்களுக்கும் அப்பால் கலந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்திற்கு வலுச்சேர்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.